ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 4 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோகிணி எல்லாரையுமே பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையா வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்கல்ல. இப்போ முத்து மட்டும் இருக்காரு. முத்துவை எப்படி அனுப்புறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது, முத்துக்கு ஒரு சவாரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு முத்து வாசல் வர போறாரு. அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி, இல்லை வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ முத்து பாவம் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ ரோகிணி வந்து எப்படி இவரை அனுப்புறது, நம்ம சொன்னாலும் இது சந்தேகம் வருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரிஷ் கூட உட்காந்து முத்து விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு வித்யாக்கு கால் பண்ணி ரோகிணி கேட்குறாங்க, முத்துவை மட்டும் எப்படி அனுப்புறதுனே தெரியலடினோடனே, இரு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவர் காரை வந்து புக் பண்ண சொல்றேன்னு சொல்லி அதே மாதிரி பண்ணோடனே இப்போ முத்துக்கு சவாரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு முத்துவும் கிளம்பி போயிடுறாரு. இப்போ ரோகிணி வேக வேகமாக கதவெல்லாம் போட்டுறாங்க. கிரிஷ் போய் தூங்க போயிடுறான். வேக வேகமாக கதவெல்லாம் பூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கத்துறாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எதுக்கு கிருஷ் இங்க கொண்டு வந்தனோடனே இப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப சத்தமா திட்டுறாங்க ரோஹிணிய. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். நான் அதையும் தாங்கிட்டு தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் பிள்ளைக்காண்டி தானடி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி உன்னை அந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்காக தானே உன்னை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் பிள்ளைய நான் வளர்த்துட்டு இருக்கேன். நான் போயிட்டேன்னா என் பேரனை யார் பார்த்துக்குவான்னு கூட எனக்கு தெரியலனோடனே, ஏமா நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னோடனே, நீ எப்படி பார்த்துக்குவ, நீ யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப இது பண்ணி பேசுறாங்க. அப்ப கிரிஷ் வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பேசிட்டு இருக்கத கேட்டுட்டு வந்து, "அம்மா நீ தான் எங்க அம்மாவா? அத்தை நீ தான் என் அம்மாவா? சொல்லு சொல்லுன்னு" சொல்லிட்டே வரும்போது, அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "கிரிஷ் நாங்க வேற ஏதோ பேசினோம் விடு விடுங்கிறாங்க." அவங்க வந்து அவனுக்கு கண்ல கட்டு போட்டிருக்குல்ல, அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது, அந்த டேபிள்ல தட்டி கீழ விழ போகும்போது, ரோஹிணி வந்து பிடிச்சிடுறாங்க. ஆமா நான் தான் உங்க அம்மான்னோனே, 2 பேருமா கட்டி பிடிச்சு ரொம்ப அழுறாங்க. அப்புறமா இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித்யா வீட்டுக்கு வந்து மீனா வந்துடுறாங்க. வந்து 2 பேருமா பூ கட்டிட்டு இருக்கும்போது 2 பேருமா கதை பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ மீனா வந்து, நீங்களும் ரோஹிணியும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டா? அப்ப நீங்களும் மலேசியால தான் இருந்தீங்களா? ஏன்னா அவங்க மலேசியால தானே வளர்ந்தாங்க அப்படி சொல்லி மாத்தி மாத்தி கேட்குறாங்க. வித்யா இவங்க நம்ம போட்டு வாங்குறாங்களா என்னன்னு தெரியலேனோடனே, சின்ன வயசுல நீங்க எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு, எப்பா எஸ்கேப்னு சொல்லிட்டு வித்யா வெளியில ஓடி வந்துடுறாங்க. வந்தா அந்த கறி கடைக்காரர் ரோஹிணியோட மாமாவா நடிப்பார்ல, அவர் வர்றாரு. அவர் வந்து, என்ன பாப்பா உன்ன பார்க்க தான் நான் வந்தேன். கறி கொண்டு வந்திருக்கேன்னோனே, இப்ப மீனா வீட்டுக்குள்ள உட்காந்து பூ கட்டிட்டு இருந்தவங்க, "என்ன ரோஹிணியோட மாமா சத்தம் மாரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு லைட்டா டவுட் வருது. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இங்க முத்து வீட்டுக்கு வந்து இங்க வரும்போது ரோஹிணி உட்காந்து கிருஷ்க்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அத பார்த்து அப்படியே ஷாக் ஆயி, "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.